ஈவினிங் போல் தம்பிங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தம்பிங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மீனும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க தம்பிங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. மீனெல்லாம் அம்மா வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன மீனுனே தெரியல, என்ன மீன் கேட்டால் தெரியல அப்படின்ட்டாங்க. அம்மா எப்பயுமே ஒரு மாதிரி மசாலா அரைச்சி தான் செய்வாங்க. அம்மியில் தான் அரைச்சி செய்வாங்க. மிக்சிலலாம் அரைச்சி செய்ய மாட்டாங்க. அம்மியில் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு அது கூட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். அந்த மசாலாலாம் கிறிஸ்பியாக உள்ளே இறங்கி டேஸ்டியாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தாங்க, சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்க போய் தம்பிங்க 2 பேரும் சைக்கிளில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் ஒத்துமையாக பாப்பா சைக்கிள் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அம்மா அதையும் பார்த்துட்டே மீன் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இதையும் ஷூட் பண்ணிட்டு தம்பிங்களையும் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.